இன்றைய தலைப்பு செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் மக்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகர பூஜைகள் நடப்பு ஆண்டிற்காக தொடங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் சென்னை கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையை சேர்ந்த தொழிலதிபர் மார்ட்டின் பல்வேறு மாநிலங்களில் லாட்டரி விற்பனையில் முக்கிய பங்கு வகித்து வருகிறார். லாட்டரி விற்பனையில் முறைகேடு செய்து ரூபாய் 910 கோடியை பல்வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து லாட்டரி அதிபர் மார்ட்டின் மருமகன் வீடுகளில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. குன்றத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தனியார் வங்கி மேலாளரான கிரிதரன் என்பவர் தனது வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்ததால் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் தனியார் நிறுவனத்தை அழைத்துள்ளார். அவர்கள் இரவில் எலி மருந்து அடித்ததோடு எலி மருந்தை வீட்டில் வைத்தும் சென்றுள்ளனர். இந்த நிலையில் பரிதாபமாக நெடி தாங்காமல் 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். சிறு வணிகர்களின் கடை வாடகைக்கு 18% GST விதிப்பதா என்ற கேள்வி எழுப்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் நடந்த அக்கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் முன்னிலையில் நிர்வாகிகள் மோதிக்கொண்டனர். இது தொடர்பாக பேசிய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கருத்து கூற அனுமதிக்கப்படவில்லை என்றும் சீமான் தங்களை ஒருமையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லியில் நேற்று நடைபெற்ற மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் மகேஷ்குமார் கிச்சி வெற்றி பெற்றுள்ளார். இதய நோயாளி என தெரிந்தும் என் மகனை டாக்டர் எட்டி உதைத்தார் என்று விக்னேஷின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வைத்தீஸ்வரன் கோயிலில் ஸ்ரீ முத்துராஜம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சாக்லேட்டுகளை பயன்படுத்தி நேரு உருவத்தை பள்ளி குழந்தைகள் உருவாக்கியுள்ளனர். சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடந்த மோதல் தொடர்பாக பதியப்பட்ட வழக்குகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை மாநகர போலீசார் மற்றும் ரயில்வே போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றிரவு ஜெயங்கொண்டத்திற்கு வருகை தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார். 2026 சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து மத்திய தலைமைதான் முடிவு செய்யும். அதை செயல்படுத்தும் இடத்தில்தான் நான் இருக்கிறேன் என்று மதுரையில் பாஜ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா கூறியுள்ளார். அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம். 45,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நெல்லையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் தங்களை பேச அனுமதிக்காமல் வெளியேற்றப்பட்டதாக மாவட்ட நிர்வாகிகள் கூறிய நிலையில் சர்வாதிகாரம் இல்லாமல் எதையும் சரி செய்ய முடியாது என்று சீமான் தெரிவித்துள்ளார். பண்ருட்டி அருகே விஷ சாராயம் குடித்து 53 பேர் பலியான வழக்கில் 23 ஆண்டுக்கு பின் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் பச்சையப்பன் கல்லூரி, மாநில கல்லூரி, நந்தனம் அரசு கல்லூரி மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பான விவரத்தை அறிக்கையாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னையில் வியாழக்கிழமை நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் சிறந்த அரசு பள்ளிகள் போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் பரிசுகள், சான்றிதழ்களை வழங்கினர். மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த கேமரூன் நாட்டை சேர்ந்தவர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 54.5 கிராம் மெத்தம்பெட்டமைனையும் பறிமுதல் செய்தனர். நிர்வாக வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகத்தின் மண்டலங்கள் 8ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளன. அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் எங்கள் தரப்பு பாதிப்புகளை பற்றி பேச யாருமே இல்லையே என்று விக்னேஷ் உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சங்கர் ஜுவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி 1 மாதமாகியும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 5 முக்கிய ஏரிகள் நிரம்பவில்லை. இந்த ஏரிகளில் 43.58% மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. கன்னியாகுமரியில் திருவள்ளூர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் இடையே நடைபெற்று வரும் பாலப்பணிகளை தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வியாழக்கிழமை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பின் போது இருந்தவர்கள் மற்றும் இடம் மாறியவர்களின் பெயர்களை நீக்கக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை முதல்வர் மு க ஸ்டாலினிடம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்மை காலமாக பரவி வரும் காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா A மற்றும் B வகை தொற்று என்பது பொது சுகாதாரத்துறையின் ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. மருத்துவர் மீதான கத்திக்குத்து தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாழக்கிழமை ஈடுபட்டனர்.
இணைய வழி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறை சிறப்பு முகாமில் உள்ள சீன கைதிகள் 2 அமலாக்கத்துறையினர் வியாழக்கிழமை விசாரணை நடத்தினர். மதிமுக பொதுச் செயலர் வைகோ மருத்துவமனையில் அனுமதியாகி சிகிச்சை பெற்றார். எலும்பு முறிவுக்காக தோள்பட்டையில் பொருத்தப்பட்டிருந்த பிளேடு அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்கலுக்கான சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை நாளை தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் முகாம் நடைபெறவுள்ளது. MP, MLAக்களுக்கு எதிரான கொலை முயற்சி போக்சோ வழக்குகளுக்கு அடுத்ததாக ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டுமென சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வாழ்வில் முன்னேற பெரிய லட்சியத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் சுய ஒழுக்கம், நேரத்தை கையாளும் திறன் இருந்தால் வாழ்வில் நினைத்ததை சாதிக்கலாம் என கவர்னர் RN ரவி பேசியுள்ளார். பெற்றோர் தங்கள் கனவு சுமையை பிள்ளைகள் மீது சுமத்தாமல் அவர்கள் விரும்பும் பாதையில் செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நேருவின் கனவை நிறைவேற்றும் ஸ்டாலின் என்று அமைச்சர் மகேஷ் பேசியுள்ளார். அரசு அறிவிக்கும் திட்டங்கள் குறித்து அலுவலர்கள் மக்களுக்கு முறையாக தெரிவிப்பதில்லை என்பதால் அந்த திட்ட பயன்கள் மக்களை சென்று சேர்வதில் சிக்கல் ஏற்படுகிறது என்று வேலூர் மக்களவை உறுப்பினர் TM கதிரானந்த் குற்றம் சாட்டியுள்ளார். பூண்டு விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் கவலை கொண்டனர். விஜயால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அல்லாத கட்சியுடன் இணைந்து கூட்டணி அமைப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி தெரிவித்துள்ளார். 7 மாத குழந்தையுடன் ரயிலுக்கு அடியில் சிக்கிய தாய் தந்தை திண்டிவனத்தில் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர். இவருடைய மகள் கோமதி, மருமகன் மணிகண்டன் மற்றும் 7 மாத கைக்குழந்தை கிருத்திகா ஆகியோருடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்வதற்காக திண்டிவனம் ரயில் நிலையத்தில் காத்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த செந்தூர் அதிவிரைவு ரயிலில் பொதுப்பெட்டியில் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றனர். அப்போது முன் அறிவிப்பின்றி திடீரென ரயில் கிளம்பியதால் நிலை தடுமாறி காலிடறி தண்டவாளத்தின் இடையே 3 பேரும் சிக்கிக் கொண்டனர். இதை கண்ட பயணிகள் உடனே அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினர். இதனால் 3வரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பூந்தமல்லியில் குப்பை கொட்டுவதற்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தும் செந்நீர் குப்பத்தில் அறிவிப்பு பலகையின் கீழேயும் குப்பை கொட்டி அடாவடியில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கார்த்திகை தீப திருவிழா முன்னேற்பாடு பணிகள் குறித்து தலைமை செயலாளர் ஆலோசனை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் TC கண்டிகை பகுதிக்கு சர்வே எடுக்க சென்ற வேளாண்மை துறை அதிகாரி மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்களை தனியார் கல்குவாரி ஊழியர்கள் சிறைப்பிடித்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக திருவண்ணாமலை VTS ஜெயின் பள்ளியின் ஆசிரியர்கள் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் ரூபாய் 6 கோடி மதிப்புள்ள யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 4 யானை சிலைகளை விற்க முயன்றது தொடர்பாக 12 பேரை வனத்துறையினர் வியாழக்கிழமை கைது செய்துள்ளனர். நெல்லை அருகே மொபெட் மீது பஸ் மோதியதில் கல்லூரி மாணவி உயிரிழந்துள்ளார். பட்டப்பகலில் மிக படுபயங்கரமாக நடந்த மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் சென்னை உயர்நீதிமன்றம் எவ்வாறு விடுவித்தது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. ஊடகங்களை தவிர தங்களை வந்து யாரும் பார்க்கவில்லை என சென்னை மருத்துவர் கத்திக்குத்து சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள விக்னேஷின் சகோதரர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 3 ஆண்டுகள் கப்பலில் உலகை சுற்ற ஆசைப்பட்டு வீட்டை விட்டு வேலையை உதறி தள்ளிவிட்டு பெண் ஒருவர் வந்த நிலையில் திடீரென கப்பலின் உரிமையாளர் பயணத்தை ரத்து செய்தது அவருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளநிலை பட்டப்படிப்பை முன்கூட்டியே படித்து முடிக்கும் புதிய முறை வரும் கல்வி ஆண்டில் அமல்படுத்தப்படும் என பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் M. ஜெகதீஷ் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நோயாளிகளுடன் வருவோருக்கு அடையாளப்பட்டை, பாதுகாப்பு பரிசோதனை, CCTV கேமரா வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள அம்மாபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வியாழக்கிழமை மதிய உணவு சாப்பிட்ட 8 மாணவ மாணவிகள் மற்றும் ஓர் ஆசிரியை உடல் சுகவீனமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திமுக ஆட்சியில்தான் அரசு ஊழியர்களுக்கு 99% சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தகவல் அளித்துள்ளார். ஓய்வு பெற்ற முப்படையினரின் குடும்பத்துக்கு 48 மணி நேரத்தில் ஓய்வூதியம் என்று சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் தகவல் அளித்துள்ளார். குளச்சல் அருகே கடலில் மீன்பிடித்த போது படகில் மின்னல் பாய்ந்ததில் மீனவர் மாயமானார். பேட்டரி வெடித்த நிலையில் படகு மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு DGP சங்கர் ஜுவால் உத்தரவிட்டுள்ளார். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் குறித்து அவதூறு ஆதாரத்துடன் TN ஃபேக்ட் செக் விளக்கம் அளித்துள்ளது. துலா உற்சவத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 3வது T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி இங்கிலாந்து தொடரை கைப்பற்றியது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி முகமது ஷமி அசத்தல் அளித்துள்ளார். கடைசி T20 போட்டியில் இன்று மோதல், தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி. ஜப்பான் பேட்மிண்டன் தொடரில் 2வது சுற்றில் PV சிந்து தோல்வி அடைந்துள்ளார்.
இந்திய அணியின் பேட்டிங் ஆலோசகராக சச்சினை நியமிக்க வேண்டும் என்று முன்னாள் வீரர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மகளிர் டென்னிஸில் புரட்சியை ஏற்படுத்திய சானியா மிர்சா இன்று 38வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்தியாவில் தங்கம் விலை ஒரு நாள் உயர்வதும் மறுநாள் கொஞ்சம் குறைவதுமாக ஆட்டம் காட்டி வருகிறது. இதனிடையே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நிலவிய போர் காரணமாக உச்சத்தை எட்டியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 8 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 55,472க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்து ஒரு கிராம் தங்கம் 6,934க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை கடலோர மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.